சாஃப்ட் growth டெக்னாலஜி வாட்ஸ்அப் பாடநெறியின் 10வது அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம். இன்னும் 3 அத்தியாயங்கள் மட்டுமே உள்ளன. அதன் பிறகு வாட்ஸ்அப்பை சாஃப்ட் growth டெக்னாலஜியில் பயன்படுத்துவதற்கான முழுமையான புரிதலை நீங்கள் பெறுவீர்கள். என் பெயர் ஸ்ரீநாத். இந்த அத்தியாயத்தில் வாட்ஸ்அப் உரையாடல்களில் கான்வர்சேஷன் AI எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்க்கப் போகிறோம். தொடக்கத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சில சூழ்நிலைகளில் வாட்ஸ்அப்ல AI மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் சில சூழ்நிலைகளில் ஒரு மனிதருடன் நேரடியா பேசுவது அதிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையே சரியான சமநிலையை நீங்கள் பராமரிக்க வேண்டும். வாட்ஸ்அப் என்பது மிகவும் தனிப்பட்ட தொடர்பு தளம். ஒருவர் மனிதருடன் பேசுகிறேன் என்று நினைத்து பின்னர் அது AI என்று அறிந்தால் அவர்களின் நம்பிக்கை பாதிக்கப்படலாம். வாட்ஸ்அப்ல நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமான அம்சம். எனவே AI அமைக்கும் போது இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் AI செயல்பட வேண்டுமெனில் அது உங்கள் சிஸ்டத்தின் பின்புற அமைப்புகளில் பேக்கெண்ட் இயக்கப்பட்டிருக்க வேண்டும். அதோடு கான்வர்சேஷனல் AI பயன்படுத்தப்படும் போது உங்கள் சாதாரண சந்தா கட்டணத்திற்கு மேலாக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். கன்வர்சேஷனல் AI எவ்வாறு செயல்படுகிறது? நான் திரையை பகிர்கிறேன். இந்த உதாரணத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ் ரிசீவ்ட் என்பதை ட்ரிக்கராக கொண்ட ஒரு ஒர்க் ஃப்ளோ பயன்படுத்துகிறேன். முன்னர் கற்றபடி இந்த ட்ரிகர் செயல்படுவதற்கு வாட்ஸ்அப் உரையாடல் திறந்திருக்கும் ஓபன் கான்வர்சேஷன் நிலையில் இருக்க வேண்டும். பொதுவாக ஏற்கனவே ஒரு செயல்பாடு அந்த உரையாடலை திறந்திருக்க வேண்டும். ஒர்க் ஃப்ளோவில் கான்வர்சேஷன் AI பகுதியை தேர்ந்தெடுக்கலாம். இங்கு நீங்கள் விரும்பியபடி அமைப்புகளை செய்யலாம். நான் எப்போதும் அட்வான்ஸ்ட் பாட் கான்ஃபிகுரேஷன் இயக்க பரிந்துரைக்கிறேன். இதன் மூலம் AI இன் தனிப்பட்ட குணாதிசயத்தை பர்சனாலிட்டி அமைக்கலாம். கூடுதல் வழிமுறைகளை அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கலாம். பிராம்ப்ட்களை விரிவாக எழுதலாம். பிராம்ப்ட்கள் தான் உங்கள் AI மிகவும் திறமையானதாக மாற்றுகின்றன. கேள்விகள் மற்றும் பதில்கள். AI பாட் ஒரு கேள்வியை கேட்கும். அந்த கேள்விக்கு பயனர் அளிக்கும் பதிலை அடிப்படையாக கொண்டு அடுத்த பிரான்ச் தேர்வு செய்யப்படும். உதாரணமாக, நீங்கள் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளரா என்ற கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கான பிரான்சஸ் ஆம், எஸ், இல்லை, நோ என இருக்கலாம். மேலும் தேவையான நிபந்தனைகளையும் கண்டிஷன்ஸ் சேர்க்கலாம். வாட்ஸ்அப் சேனல் அமைப்பு. கன்வர்சேஷன் AI அமைத்த பிறகு சேனல் வாட்ஸ்அப்பாக மாற்றலாம். AI எத்தனை முறை பதிலளிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கலாம். பதில் அனுப்புவதற்கு முன் எத்தனை வினாடிகள் காத்திருக்க வேண்டும் என்பதை அமைக்கலாம். டைம் அவுட் காலத்தை நிர்ணயிக்கலாம். இவை அனைத்தும் ஓபன் கான்வர்சேஷன்களில் மட்டுமே செயல்படும். AI சாட்பாட் உருவாக்குதல். ஒர்க்ஃபுல்லில் கூடுதல். கான்வர்சேஷன் AI படிகளை சேர்த்து பயனரின் பதில்களை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து உரையாடும் AI சாட்பாட் ஒன்றை உருவாக்கலாம். நீங்கள் அதிகமான ப்ராம்ப்ட்களையும் வழிமுறைகளையும் கொடுத்தால் AI அவற்றை பின்பற்றி இயல்பாக உரையாடும் திறன் பெறும். இது மிகவும் சக்தி வாய்ந்த அம்சமாகும். சஜஸ்டட் ரெஸ்பான்சஸ். கான்வர்சேஷன் AI முழுமையான சாட்பாடாக மட்டுமல்லாமல் நேரடி உரையாடல்களின் போது பதில் பரிந்துரைகள் சஜஸ்டட் ரெஸ்பான்சஸ் பண்ண வழங்கும் கருவியாகவும் பயன்படுத்தலாம். இதன் மூலம் நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விரைவாக பதிலளிக்க முடியும். தனிப்பயனாக்கப்பட்ட AI அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷனில் AIக்கு வாடிக்கையாளரை பற்றிய தகவல்களை வழங்கலாம். உதாரணமாக, கான்டாக்ட் நேம், வாடிக்கையாளர் விவரங்கள், பிற தனிப்பட்ட தகவல்கள். இவற்றை பயன்படுத்தி AI மிகவும் தனிப்பயனாக்கப்பட்ட பதில்களை வழங்க முடியும். ஆட்டோமேஷன் மற்றும் AI வித்தியாசம். ஆட்டோமேஷன் மற்றும் AI இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆட்டோமேஷன் பட்டன் கிளிக்ஸ், குவிக் ரிப்ளைஸ், முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட பாதைகள். AI பயனர் பதில்களை புரிந்து கொள்கிறது, அர்த்தத்தை விளக்கிக் கொள்ளும், அதன்படி பதிலளிக்கிறது. அதனால் AI என்பது பொதுவாக ஒரு மனிதர் நேரடியாக உரையாடலில் கலந்து கொள்ளும் இடத்தை மாற்றும் கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஆட்டோமேஷன் பயனரை சரியான திசையில் வழிநடத்தும் கருவியாக இருக்க வேண்டும். AI என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவும், என் அனுபவத்தில் பயனர்களிடம் அவர்கள் AI உடன் பேசப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே தெரிவிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, அடுத்த கட்டமாக எங்கள் குழுவுடன் பேசலாம். கீழே உள்ள விருப்பங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். குவிக் ரிப்ளை பட்டன்ஸ். கால் பதிவு செய்ய. புக் ஏ கால். இந்த சாட்டில் எங்கள் குழுவுடன் பேசுங்கள். எங்கள் AI பாட் உடன் பேசுங்கள். மூன்றாவது விருப்பத்தை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே AI ஒர்க் ஃப்ளோ தொடங்கும். இதனால் பயனர் தன்னிச்சையாக AI தேர்வு செய்கிறார். இது நம்பிக்கையையும் அனுபவத்தையும் மேம்படுத்தும்.